கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. நம்முடைய கர்த்தரால் கூறப்பட்ட பாக்கியவான்களின் பட்டியலில் இது முதன்மையானதாகும். ஆவியில் எளிமையுள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று அழைப்பது எவ்வளவு வினோதமான முரண்பாடாக இருக்கிறது. உலகில் ஐஸ்வர்யவான்களே பாக்கியசாலிகள், ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள், அதிர்ஷ்டசாலிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆவியில் எளிமையுள்ளவர்களாயிருத்தலுக்கு கர்த்தராகிய இயேசுவே மிக சிறந்த மாதிரியாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 8:9. அவர் பரலோகத்தில் தமக்கு இருந்த அனைத்து மகிமையையும் துறந்து தம்மை தாமே வெறுமையாக்கி இவ்வுலகுக்கு வந்தார். ஆவியில் எளிமையாயிருத்தலின் ஆசிர்வதிக்கப்பட்ட இரகசியம் கிறிஸ்துவின் நிமித்தமாக ஒருவன் தன்னைத்தானே வெறுமையாக்குவதே ஆகும். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வுண்மையை கண்டறிந்தபோது அவர் தன்னைத்தானே கிறிஸ்துவுக்காக வெறுமையாக்கி தன் மேன்மைகள் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணினார். பிலிப்பியர் 3:7-8-11. நாம் நம்மை வெறுமையாக்கி நம்மை நாமே பிரதிஷ்டை செய்திருப்போமாயின் நமக்கு மிக அருமையான ஏதோ ஒன்று திடீரென்று நம்மை விட்டு எடுக்கப்பட்டு போனாலும் தேவனோடுள்ள நமது நெருங்கிய நடக்கை எவ்விதத்திலும் தடைபடாது. நாம் நமது சமாதானத்தை இழக்கவோ கலக்கமடையவோ மாட்டோம். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நாம் வெறுமையாக்கி விட்டோம் அல்லது பிரதிஷ்டை செய்து விட்டோம் என்பதற்கு இதுவே போதுமான நிரூபணமாயிருக்கும். இப்பொழுது உங்களுக்குள்ள அனைத்தையும் நீங்கள் வெறுமையாக்கி இராவிட்டால் ஒரு நாள் இவ்வுலகை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய வேளை வரும்போது உங்களை வெறுமையாக்கி கொண்டு இவ்வுலகை விட்டு செல்வது உங்களுக்கு மிக கடினமாயிருக்கும். ஆமென்.